ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தேங்காய் கெட்டி சட்னி ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட வீட்டில் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் 1 கப்பு, அரை கப்பு பொட்டுக்கடலைன்னா தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். தாளிச்சிடலாம். ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதுமே இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். ஆயிலில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் சட்னி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கெட்டி சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளவுதான். சூப்பரான கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கெட்டி சட்னி வீட்லேயும் செய்யலாம். இது இட்லி தோசாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தோசைக்கு கெட்டி சட்னி சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.